ஜூன் 1 முதல் வங்கி விதிகளில் புதிய நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. அதன்படி சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 5 இலவச பண பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம். அதேபோல் ரூபாய் 5 லட்சம் வரை பணத்தை டெபாசிட் செய்யலாம் அல்லது எடுக்கலாம். மேலும் பண பரிவர்த்தனைக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 100 இருக்கும். கிளப் டிலைட் அனைத்து NRI மற்றும் குடியுரிமை சேமிப்பு திட்ட கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் ரூபாய் 5000 AMB பராமரிக்க வேண்டும். பொது வாடிக்கையாளர்களுக்கு 20% வரை பற்றாக்குறைக்கு ரூபாய் 75 மற்றும் 100% வரை பற்றாக்குறைக்கு அதிகபட்சம் ரூபாய் 375 வரை கட்டணம் செலுத்த வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 60 முதல் 300 வரை கட்டணம் வசூலிக்கப்படும். கிராமப்புற கிளைகளில் அனைத்து கணக்குகளுக்கும் கட்டணம் சற்று குறைவாக இருக்கும். இலவச வரம்பை தாண்டிய பிற வங்கி ATMகளில் இருந்து பரிவர்த்தனைகளுக்கு நிதி பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 21 மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 12 வசூலிக்கப்படும். குறைந்த இருப்பு காரணமாக நிராகரிக்கப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 25 வசூலிக்கப்படும். ஃபெடரல் வங்கி ATMகளில் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. அதேபோல் வங்கிகளில் லாக்கர் வாடகை தொகையும் மாறுகிறது. கிராமப்புற மற்றும் சிறுநகர கிளைகள் சிறிய லாக்கர் ஆண்டு வாடகை ரூபாய் 2000, நடுத்தரம் ரூபாய் 3300, பெரியது 5500. நகர்ப்புற மற்றும் பெருநகர கிளைகள் சிறிய லாக்கர் ரூபாய் 2950 முதல் 5000 வரை, நடுத்தரம் ரூபாய் 3950 முதல் 6800 வரை, பெரியது 7400 முதல் ரூபாய் 12800 வரை வாடகை. அதேபோல் 6 மாதங்களுக்குள் கணக்கு முடிக்கப்பட்டால் ரூபாய் 100, கிராமப்புற அல்லது மூத்த குடிமக்கள் கணக்குகளுக்கு ரூபாய் 100, பிற கணக்குகளுக்கு ரூபாய் 300 செலுத்த வேண்டும். முதல் வைப்பு தொகையிலிருந்து 14 நாட்களுக்குள் கணக்கு மூடப்பட்டால் கட்டணம் எதுவும் கிடையாது. ஜூன் 1 அன்று வீட்டு மற்றும் வணிக LPG சிலிண்டர் விலைகள் மாற்றப்படலாம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இந்த விலை மேம்பாடு குறைப்பு நடைமுறைக்கு வருகிறது. புதிய EPFO 3.0 சிஸ்டம் அறிமுகமாகும். இதன் மூலம் PF பணத்தை ATM கார்டு மூலம் நேரடியாக எடுத்துக்கொள்ளும் வசதி உண்டு. PF சம்பந்தப்பட்ட சேவைகள் மேலும் எளிமையாக்கும். ஆட்டோ டெபிட் தோல்வியால் 2% அபராதம் விதிக்கப்படும். எரிபொருள் மற்றும் பயன்கள் வாங்கும்போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். சர்வதேச பரிவர்த்தனைகளிலும் கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கிரெடிட் கார்டு விதிமுறை கடுமையாக்கப்பட்டுள்ளது. ATM பணம் எடுத்தல் கட்டணம் அதிகரிக்கலாம். இனிமேல் இலவச பரிவர்த்தனைகளை தாண்டிய பிறகு அதிக கட்டணம் விதிக்கப்படும். பணம் எடுத்தல் முறையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கி கொள்கை மாற்றம் எதிர்பார்ப்பு. ஜூன் 6 அன்று நடைபெறும் ரிசர்வ் வங்கி கூட்டத்தில் ரெப்போ விகிதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வங்கி FD வட்டிகள் குறையலாம். GST இன்வாய்ஸ் எண் முறைமையில் மாற்றம். ஜூன் 1 முதல் இன்வாய்ஸ் எண்கள் கேஸ் சென்சிட்டிவ் அல்லாதவையாக மாற்றப்படும். ஒரே மாதிரியாக கருதப்படும் இன்வாய்ஸ் எண்கள் தானாகவே பெரிய எழுத்துக்களில் மாற்றப்படும். 8வது ஊதிய குழு உறுப்பினர் நியமனம். ஜூன் மாதத்தில் ஊதிய குழு உறுப்பினர் நியமனம் உறுதி செய்யப்படும். இதனால் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய திட்டங்களில் மாற்றம் உருவாகும். UIDA வழங்கிய இலவச ஆன்லைன் ஆதார் அப்டேட் சேவை ஜூன் 14 அன்று முடிவடைகிறது. அதன் பிறகு ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும்.